ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இந்த ஒரு டாஸ்க்கை வந்து இவ்வளோ மட்டமாக விளையாடுவோம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஏன் எப்பேற்பட்ட டாஸ்க்கு, எப்பேற்பட்டவங்க எவ்வளோ சண்டைகள் போட்டிருக்காங்க. இப்படி வந்து மொக்கையாக வந்துட்டு அவங்களே வந்துட்டு ப்ரொமோ ஏதோ போடுறதுன்னு தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நான் நேற்று வந்துட்டு நிறைய விஷயங்கள் பயங்கரமாக வெடிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு ப்ரொமோவில் வந்துட்டு சிரிப்பாக காமிச்சாங்க. என்னென்னா மக்களை எப்படியாவது நம்ம சிரிக்க வைப்போம். ஏன்னா நம்ம சிரிப்புக்குன்னு ஒரு விஷயம் கொடுத்தா அவங்க ட்ராஜடியில் வந்துட்டு முட்டிக்கிறாங்க. நம்மளாவது வந்து ப்ரொமோவில் சிரிக்கிற மாதிரி காட்டுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இப்போயும் அதை மாதிரி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திவாகர் மூஞ்சும் சரி, எல்லாரும் மூஞ்சி வந்து சரியில்லை. விக்கல் மூஞ்சிலாம் சுத்தமாக சரியில்லை. ஸோ இங்கே என்னென்னா திவாகர் தான் வந்துட்டு பேசுகிறாப்புல, ராணியே மகா ராணியே நீ பிடுங்கெடுத்து போனாலும் இப்போ நீ பிடுங்கெடுத்து போகாமே தேவையில்லாத ஆணியே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது திவாகர் பேசுகிறத பார்க்கும்போது. தங்கள் அறிவு கூர்மையாலும் ராஜ கம்பீரத்தாலும் எது நாட்டை வீழ்த்தி தர்பீஸ் நாட்டின் கொடியை நிலைநாட்டி விட்டீர்கள் தான் நேற்று நடந்த டாஸ்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த 3 கொடி அதை வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தார். அது வந்து மாட்டுக்கருத்து கிடையாது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார், சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்நாட்டு மன்னரை பார்த்து எகத்தலமாக சிரிப்பு வருகிறது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. வெக்கல் சிவம் கலாய்க்கிறாருங்கன்னு. அவர் சிரிக்கிற சிரிப்பு எகத்தலன்னு அவர் சொல்லும்போது எனக்கே தெரியுது அப்படின்னு கானவனத்தை வழக்கம்போல ஆரம்பிச்சிறார். நேற்று ஆனால் அவ்வளோ தூரம் சொன்னாங்க, வேண்டாம் விட்டுருங்க, அவர் ஒரு மாதிரி போயிட்டுருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் அவங்க சொல்ல வந்தது என்னென்னா சைக்கோத்தரமாக இருக்குது, திடீர்னு பார்த்தா ரொம்ப அப்படியே வெறி வந்த மாதிரி நேற்று பண்ணிகிட்ருக்காரு. அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி வந்துட்டு வெளியில் பிரபலமாகிட்டு வரீங்க, அந்த காம்போ எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஓவராக வந்து அதை இது பண்ணி கெடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அவர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு அழகான பாட்டை போடுறாரு, நல்ல அருமையான பாட்டு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதின்றார். ஆனால் அது நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு பாட்டு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு கானா வினோத்தை வந்துட்டு திவாகரை டார்கெட் பண்ணாமல் மற்றவங்களாம் டார்கெட் பண்ணால் இன்னும் ஃபன்னாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா கானா வினோத்திட்ட நல்ல ஒரு ஹியூமர் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து மற்றவங்ககிட்ட காமிச்சார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் அவர் என்ன பண்ண போகிறார், இன்றைக்கும் வந்து அவர் கலாய்க்க போகிறான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி திவாகருக்கு செம்மையாக வந்து ஒரு சூழ்ச்சியை பின்னி வச்சுருக்காங்க எல்லாரும் தாக்குறதுக்கு. மனுஷன் என்ன கதி ஆகப்போகிறா தெரில. எனக்கு தெரிஞ்சு தர்பீஷை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.